பாதுஷானாலே கண்டிப்பா தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் தான். சீரியஸ்லி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா Q&A செஷன் இல்லை. கொஸ்டின்ஸ் கேட்டவங்களாம் கண்டிப்பாக Q&A செஷன் எதிர்பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் வருது இல்லைங்களா? ஸோ அதுக்காக சூப்பரான சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். நான் இப்போ என்ன ஸ்வீட் செய்ய போகிறேன்னா பாதுஷா. அண்ட் பாதுஷானாலே கண்டிப்பாக தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பாதுஷா பிடிக்கும். அண்ட் நான் ஏன் Q&A செஷனுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்னா, தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு இந்த ரெசிபி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேபி நீங்களும் ட்ரை பண்ணலாம்ல உங்கள் வீட்டில் உங்கள் தீபாவளியை ஸ்பெஷலாக கொண்டாடுறதுக்கு. பாதுஷா எத்தனையோ வாட்டி கடையில் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் இவ்வளோ ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் அப்படின்றது இதை பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரியல. இப்போ டிலே பண்ணாமல் ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு பவுலில் 400 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன். இதில் 2 பிஞ்ச் சால்ட் அண்ட் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டேன். இதை ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புளிக்கக்கூடாது. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஆல்சோ இது ரொம்ப அடிச்செல்லாம் பிசையணுன்ட்டு அவசியம் இல்லை, விரல்லையே பிசைஞ்சாலே போதும். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி அடிக்கி வைக்கணும். இந்த ப்ராசஸை மினிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்காவது பண்ணால் நல்லாயிருக்கும். இதை ஏன் பண்ணுறோன்னா, நம்ம பாதுஷா சுட்டு எடுக்கிறப்ப நல்ல லேயராக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். மாவு ரெஸ்ட் ஆகிற டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் 400 கிராம்ஸ் சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணணும்னா, விளக்கெண்ணெய் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணணும். பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க. கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ். கம்பி ஃபார்ம் ஆகக்கூடாது, ஜஸ்ட் இந்த பிசுப்பு தன்மை இருக்கணும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவும் 1/2 அன் ஹவருக்கு மேலே ரெஸ்ட் கொடுத்தாச்சு. இந்த மாவில் மினி பாதுஷாவும் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக பெரிய சைஸில் பாதுஷாவும் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டும் இல்லாமல் மீடியம் சைஸில் பண்ணேன். கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு லைட்டாக தட்டிட்டு நடுவில் வந்து ஒரு ஹோல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு விரல் வச்சு லைட்டாக பஞ்ச் கொடுத்துக்கலாம். பேசிக்காக என்னென்னா, ஒரு டோனட் ஷேப்பில் இல்லைனா உளுந்த வடை ஷேப்பில் தட்டி எடுத்துக்கணும். சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தடில் உங்களுக்கு சரியாக ஹோல் ஆக மாட்டேங்குதுன்னா, கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு அதே மாதிரி தட்டிட்டு 2 கையில் இருக்கிற விரலையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வச்சு சுற்றிட்டிங்கன்னா நல்லாவே ஹோல் வந்து விழுந்துடும். அப்புறமா சைடில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டா சூப்பராக வந்துடும் ஷேப். இந்த ரெசிபியில் நான் எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு எனக்கு 25 பீசஸ் ஆஃப் பாதுஷா கிடச்சிருக்கு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுக்கணும். எண்ணெய் வந்து ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது, நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதுஷாவை ஒன்று ஒன்றா வந்து அதுக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெயில் போடுறப்ப ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் போடணும். கொஞ்ச நேரத்தில் எல்லாமே அப்படியே மேலே மிதந்து வரும். அந்த டைமில் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை சுட்டு எடுக்கணும். ஒன்றொன்னா மெதுவாக திருப்பி விட்டு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி கிராக்ஸ் அண்ட் போர்ஸோடு தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்கிறப்ப நல்லா அப்சார்ப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் இந்த பாதுஷா, நம்ம ஃப்ரை பண்ண பாதுஷா எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுடலாம். சுகர் சிரப் வந்து எல்லா பாதுஷாலையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கொஞ்சம் மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். அந்த பேனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அகலமான பாத்திரத்தில் எல்லா பாதுஷாவையும் போட்டுட்டு அதே சுகர் சிரப்பை இது மேலே வந்து நல்லா ஊற்றி விட்டுடுறேன். ஸோ நான் இதை ஏன் பண்ணுறேன்னா, அந்த சுகர் சிரப்பு எல்லா பாதுஷாலையும் நல்லா பிளெண்ட் ஆகி அண்ட் பாதுஷாவும் நல்லா அந்த சுகர் சிரப்பில் அப்சார்ப் ஆகி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த சுகர் சிரப்பும் பாதுஷாவும் நல்லா சோக் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு, இல்லைனா ஓவர் நைட் கூட விட்டுறலாம். அண்ட் நான் இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கான ரீசன் வந்து எங்கள் வீட்டில் எறும்பு தொல்லை ஜாஸ்தி. உங்கள் வீட்டில் எறும்பு இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. த்ரீ ஹவர்ஸ் நல்லா சோக் ஆனதுக்கப்புறம் பாதுஷாவை சுகர் சிரப்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதிலே இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அண்ட் ஃபைனலாக டாப்பிங்க்கு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நான் வந்து பிஸ்தாவை எடுத்து லைட்டாக இடிக்கல்லில் போட்டு தட்டி அதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். அண்ட் யா, சூப்பர் சாஃப்ட் கிறிஸ்பி அண்ட் ஜூசி பாதுஷா ரெடி. சூப்பரான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்களும் குவிக் அண்ட் ஈஸியாக ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். ஓகே, இந்த பாதுஷாவை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறது சிவா தான். பார்க்கலாம், ஏன்னா ஹீ இஸ் அ ஸ்வீட் லவர் அண்ட் பாதுஷானா ரொம்பவே பிடிக்கும். ஸோ லெட்ஸ் கிவ் ஹிம் அ ட்ரை. சீரியஸ்லி, வீடியோக்காக சொல்லல. சூப்பர் டேஸ்ட். லைக்கிங் இட் so much. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ஹிட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு நான் இந்த ஒரு ஸ்வீட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் இந்த தீபாவளிக்கு என்ன பலகாரம் செஞ்சீங்கன்ட்டு, ஸ்வீட்டோ காரமோ எதுவாக இருந்தாலும் இந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then it's bye from Rashmi. Thanks for watching. Take care. Missing someone